ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம க்ளீனிங் டிப்ஸும் அதே போல் குக்கிங் டிப்ஸும் அதே போல் கிச்சன் டிப்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தாங்க பார்க்குறவங்களுக்கும் புரியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் தான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் சேனலை பார்க்கறத சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம என்னதான் மாவு அரைச்சி வச்சாலும் பார்த்தீங்களா, காலையில் எழுந்திரிச்சு தோசை ஊற்றும் போதோ இல்லை இட்லி ஊற்றும் போதோ பூ மாதிரி வராமல் இருக்கும் இல்லைங்களா. அதுக்கு இந்த மெத்தடு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. உங்கள் இட்லி பார்த்தீங்கன்னா பூ மாதிரி ரொம்ப பஞ்சு போல இருக்குங்க, ரொம்பவே சாஃப்டாக. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போயிடலாம். எப்பவும் போல் நீங்கள் தோசை மாவு அரைச்சி எல்லாமே கரைச்சி வச்சு எடுத்துக்கோங்க காலையில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோசை மாவுலாம் தண்ணி ஊற்றி நீங்கள் சோடா போடுறதாலே போட்டுக்கலாம். உப்பெல்லாம் ஆட் பண்ணி எல்லாம் கரைச்சி வச்சுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா சோடா உப்பு எல்லாமே போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இது கூடவே பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாங்க. 1 டீஸ்பூனில் 2 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இட்லி இல்லைனா தோசை ஊற்றி பாடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் தோசை ஊற்றணுங்க. இட்லியில் தோசை ஊற்றிக்கலாங்க. எப்பவுமே இட்லி ஊற்றணுன்னா நல்லா கொதிச்சு வந்துருக்குங்க. தண்ணி நல்லா கொதிக்கும் போது இட்லி ஊற்றி வைங்க. நல்லா பூ மாதிரி வருங்க. இட்லியும் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்பை ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லா நிறைய ஜூஸ் பாட்டில் குடிச்சு காலி பாட்டில் இருக்கும் இல்லைங்களா, அதையெல்லாம் நீங்கள் தூக்கி போடாதீங்க. நம்ம ஈஸியான ஒரு கிச்சன் ஐடியா பார்க்கலாங்க. நீங்களும் ஒரு கத்தி எடுத்து நல்லா கேஸ் ஸ்டவ்வில் சூடு பண்ணிக்கோங்க. சூடு பண்ணிவிட்டு இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈஸிங்க, அதே போல் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்குங்க. கரெக்டாக நீங்கள் பார்த்து பொறுமையாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களே பாருங்கள். இப்போ இது ஒரு ஓரம் வச்சிடலாங்க. ஒரு கம்பி எடுத்துகிட்டு நம்ம 2 சைடு ஓட்டை போட்டுக்கலாங்க. இந்த சைடு ஒன்று, ஆப்போசிட் சைடு ஒன்று, 2 ஓட்டை போட்டுக்கோங்க கரெக்டாக. இப்போ பாருங்கள், நான் 2 சைடு ஒவ்வொரு ஓட்டை போட்டிருக்கோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஓட்டை வச்சு லாஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய டேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு டேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் கட் பண்ணி இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சுற்றிக்கோங்க. நீங்கள் 2 சுற்று இல்லைனா ஃபுல்லாக கூட சுற்றிக்கலாங்க, அது உங்களோட விருப்பம் தாங்க. நான் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சுற்று தாங்க சுற்றிருக்கேன். பாருங்கள், நல்லா சுற்றிட்டேன். இப்போ பார்க்குறதுக்கு ஒரு அழகாக ஒரு பாக்ஸ் மாதிரி தெரியுது, நீங்களே பாருங்கள். இதுக்குள்ளே நம்ம கத்தி எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. கத்தி, கரண்டி, உங்களுக்கு என்ன போடணுமோ எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. பென்சில், பேனாவும் போட்டு வச்சுக்கலாம், எல்லாமே போட்டு வச்சுக்கலாங்க. அதே போல் இன்னொரு மெத்தடு சொல்கிறேங்க. நம்ம ஆல்ரெடி ஓட்டை போட்டிருந்தோம் இல்லைங்களா, அந்த 2 ஓட்டிலையுமே இந்த மாதிரி ஒரு கயிறு கட்டி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நல்லா டைட்டாக கட்டி உங்கள் வீட்டு ஜன்னலில் கட்டி தொங்க விட்டுக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் ஆணி இருந்தாலும் ஆணியில் தொங்க விட்டுக்கலாங்க. இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் வச்சுக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக இருக்குங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் உங்கள் வீட்லையும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் எடுத்துக்கோங்க. நம்ம இதெல்லாம் கீழே தூக்கி போட வேண்டாங்க. நம்ம வீட்டுக்கு தேவையான பொருள் நமக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம பண்ணிக்கலாங்க, ரொம்ப ஈஸியாகவே. இந்த பாக்ஸ் எடுத்து ஒரு ஓரம் வச்சுருங்க. நான் பார்த்தீங்கன்னா கத்தி சூடு பண்ணிட்டு வந்துட்டேன், கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு. இந்த மாதிரி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கோடு போட்டுக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அழுத்தி கோடு போட்டு அதனால கொஞ்சம் கிராக் ஆகிடுச்சுங்க. நீங்கள் கரெக்டாக நேராக போட்டுக்கோங்க. திரும்பவும் நம்ம கத்தி சூடு பண்ணிக்கலாங்க. அதுக்கு கீழே இன்னொரு கோடு போட்டுக்கலாங்க. நீங்கள் கோடு போடும்போது இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக கூட கோடு போட்டுக்கலாங்க. இதில் 2 லாஸ்ட் எண்ட்லையும் நீங்கள் கட் பண்ணக்கூடாதுங்க. நீங்கள் கரெக்டாக நேராக கட் பண்ணிங்கன்னா கரெக்டாக வருங்க. எனக்கு கொஞ்சம் சூடு இல்லாததுனால கொஞ்சம் அழுத்தி கட் பண்ணதால கொஞ்சம் ஓரங்கள் வந்துடுச்சுங்க. இப்போ பாருங்கள், 2 சைடுமே நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ அந்த கத்தியை தூரம் வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு கம்பி எடுத்து ஓட்டை போட்டுக்கோங்க, வெளி சைடு மட்டுமே. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சுக்கலாங்க ஆணியில், அதுக்காக தாங்க. இப்போ நம்ம டேப் எடுத்துக்கலாங்க. டேப் எடுத்து நம்ம மூடியை சுற்றி க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. 2 சுற்று இல்லை 3 சுற்று கூட சுற்றிக்கலாங்க, உங்களோட விருப்பம் தாங்க. நம்ம டைட்டாக சுற்றிட்டுமா டேப்பு ஓப்பன் ஆகாமல் இருக்குங்க மூடி, அதுக்காக தான். நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 2 சுற்று தாங்க சுற்றிருக்கோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. இப்போ நம்ம அதே போல் கீழே ஒரு இந்த மாதிரி நீங்களும் சுற்றிக்கோங்க. சும்மா மேலே கொஞ்சம் கலராக இருக்கிறதுக்காக தாங்க.
அவ்வளோதாங்க. இங்கேயும் நான் டேப் போட்டேன். இப்போவும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம இதுக்கு என்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ப்ரஷ் வச்சுக்கலாம், அதே போல் நம்ம கரண்டி வச்சுக்கலாம், நிறைய பொருள் வச்சுக்கலாங்க. இதுக்குள்ளே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டும் வச்சுக்கலாம், ப்ரஷ் வச்சுக்கலாம், சீப்பு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு பின்னாடி நம்ம ஓட்டை வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஓட்டைக்குள்ளே நீங்கள் ஆணியில் இருந்துச்சுன்னா ஆணியில் சொறி வச்சுக்கலாங்க. அப்படி ஆணிலன்னு சொன்னால் நீங்கள் ஓட்டை போட்ட இடத்துலையே உள் சைடு ஒரு ஓட்டை போட்டு நம்ம நூலில் கட்டி நம்ம எங்கேனாலும் தொங்க விட்டுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. அதே போல் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இந்த டிப்ஸை பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பாக்ஸ் எடுத்துருக்குங்க. 2 பாக்ஸ்லையும் நம்ம 4 முள் 4 ஓட்டை போட்டுக்கலாங்க. இன்னொரு பாக்ஸில் பார்த்தீங்கன்னா 4 முள் 4 ஓட்டை, அதே பார்த்தீங்கன்னா சென்டரில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்துலேயுமே ஓட்டு போட்டுட்டுங்க. இப்போ நம்ம நல்லா தப்பமாக நூல் எடுத்துக்கோங்க. நீங்கள் நல்லா கெட்டியான நூல் எடுத்துக்கோங்க. நான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட நூல் இல்லை, துணி தைக்கிற ஊசி நூல் தாங்க எடுத்திருக்கேன். நல்லா தப்பமாக நூல் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்களும் 2 கட் பண்ணிக்கோங்க. வெளி சைடு கட் பண்ணிவிட்டு உள் சைடு இந்த மாதிரி நூல் வர மாதிரி இழுத்து எடுத்துக்கோங்க. நீங்கள் 2 ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் பண்ணுற மாதிரி நீங்களும் நூலை சுற்றி பண்ணி எடுத்துக்கோங்க. அடியில் பார்த்தீங்கன்னா நல்லா முடிச்சு டைட்டாக போட்டுக்கோங்க. நல்லா தப்பமாகவும் போட்டுக்கோங்க. அப்போ தாங்க முடிச்சு கலண்டு விழாமல் இருக்கும். நான் பார்த்தீங்கன்னா நல்லா டைட் போட்டு போகிறோங்க. நல்லா பெரிய பெரிய முடிச்சவை போட்டுக்கோங்க. நம்ம அதுக்கப்புறம் என்ன கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், 2மே நல்லா கட்டிட்டேன். இதே போல் இன்னொன்று நம்ம இதே மாதிரி செஞ்சிடலாங்க. இதே மாதிரி நீங்கள் நூல் கோத்து இதே மாதிரி நீங்கள் செஞ்சு எடுத்துக்கோங்க. இன்னொன்றும் இப்போ பாருங்க, நான் இன்னொன்று அதே போல் செஞ்சு எடுத்துக்கிட்டேங்க. இந்த 2 கயிறுமே ஈவனாக பார்த்துக்கோங்க. அப்போ தாங்க நம்ம கட்டும்போது கரெக்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 4 ஓட்டை போட்டோம் இல்லையா, 4 ஓட்டை போட்ட பாக்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு அடியில் வரப்போகிறது 4 ஓட்டை போட்ட பாக்ஸு. 5 ஓட்டை போட்ட பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருங்க. அடியில் பார்த்தீங்கன்னா 4 ஓட்டை போட்ட பாக்ஸை எடுத்துகிட்டு தனியாக ஒரு நூல் எடுத்துக்கோங்க. நல்லா லென்த்தாக தப்பமாகவும் இந்த மாதிரி நீங்கள் 2 சேர்த்து கட்டிக்கோங்க. அது கட்டிட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டு 5 ஓட்டை இருக்குது இல்லைங்களா, அந்த ஓட்டைக்குள் நுழைச்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் முடிச்சு போட்டுக்கலாங்க. இப்போ 5 ஓட்டை போட்ட மேலே வந்துருச்சு. இப்போ நல்லா டைட் போட்டுட்டுங்க. இப்போ நான் பிடிச்சி காமிக்கிறேன், நீங்களே பாருங்கள். பாருங்கள், இந்த அளவுக்கு லென்த் இருக்குங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் டைட்டாக முடிச்சு போட்டு நல்லா இந்த மாதிரி கட்டிக்கலாங்க. இந்த எக்ஸ்ட்ரா நூலுக்கு நம்ம மெதுவாக கட் பண்ணிக்கலாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த டப்பாவை பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியில் வச்சு கட்டியும் வச்சுக்கலாங்க, நல்லா பூச்செடியும் வச்சுக்கலாங்க. அப்படிலாம் நீங்கள் ஜன்னலை கட்டி விட்டதுக்கப்புறம் இதுக்குள்ளே நீங்கள் ப்ரூ பேக்கெட்டு, சீரகம் பேக்கெட்டு, நீங்கள் குக்கர் விசில் இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன ஐட்டம்லாம் வச்சுக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஐட்டம்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் ஜன்னலை கட்டி வச்சுக்கலாம், இல்லைன்னா ஆணி இருந்தாலும் ஆணில் பாட்டி வச்சுக்கலாங்க. இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாசம் பிடிச்ச பாட்டில் இருக்கு இல்லைங்களா, அந்த பாட்டிலெலாம் பார்த்தீங்கன்னா கையே வைக்காமல் ரொம்ப ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சுடு தண்ணியாக காய வச்சு எடுத்துகிட்டு நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய தோசை மாவு, ஆப்பா சோடா எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இது கூட நம்ம பீத்தாம்பரி பவுட்ரு ஒரு 1/4 டீஸ்பூன் போல் போட்டுக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா கலக்கிடுங்க. இந்த தண்ணியில் நான் பாதி தாங்க எடுத்திருக்கேன். இப்போ நம்ம மூடி போட்டுக்கலாங்க. மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா குலுக்கி விடுங்க. நல்லா ஆட்டி விடும்போது அந்த அழுக்கு தன்மையெல்லாம் அதுக்குள்ளே வருங்க. பாருங்கள், நீங்களே நல்லா அழுக்கெல்லாம் வெளியில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இந்த தண்ணி எடுத்து ஊற்றிடலாங்க. ரொம்ப ரொம்ப அழுக்கு ரொம்ப ரொம்ப பாசியாக இருக்குங்க. இப்போ இந்த தண்ணியை ஊற்றிடுங்க. தண்ணியை ஊற்றிட்டு
2 டைம் நீங்கள் சுடு தண்ணி வச்சு கழுவிக்கோங்க. அப்போ தாங்க அந்த ஸ்மெல் எதுவுமே இருக்காது. அதில் இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாமே செத்து போய் ரொம்ப க்ளீனாக இருக்குங்க. மறக்காமல் அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்த டிப்ஸ் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கிற அரிசி, பருப்பு, கோதுமை எல்லாத்த விட இந்த கருப்பு சுண்டலில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வண்டு அதிகமாக வருங்க. நான் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10 நாள் தாங்க ஆகுது. அதுக்குள்ளே கருப்பு வண்டு வச்சுருக்குங்க. நீங்களே பாருங்கள். இப்போ இந்த வண்டெல்லாம் வராமல் இருக்கும். அதே போல் சீக்கிரமாக கருப்பு வண்டெல்லாம் செத்து போயிருங்க. இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. இதில் நம்ம என்னென்ன யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய சால்ட் எடுத்துக்கோங்க. சால்ட் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுருக்கேன். இதில் இருக்கிற வண்டு எல்லாமே செத்துருங்க. மறக்காமல் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கு பார்க்கலாம் வேறு வீடியோவில். இந்த டிப்ஸ் எல்லாம் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.